ஏமா இல்ல அந்த 3 நாளுக்கல்ல ஒரு பட்டு புடவை பார்த்தேன்ல, அது ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ஆசை. வாங்கி தெரியா? மா உனக்கு என்னத்துமா பட்டு புடவை? என்ன சின்ன பொண்ணா? பட்டு புடவை கட்டிட்டு எங்க போற? வீட்லயே அவ்வளவு புடவை இருக்கு, அதையே கட்டாம வச்சிருக்க. சும்மா வாமா. என்னங்க நான் சொன்ன தோடு வாங்கிட்டீங்களா? நீ சொல்லி வாங்காம இருப்பேனாமா? இந்தா. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இந்த தோடு நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்குமா? அத்தை நான் சமைச்சிட்டேன், நீங்க பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிருங்க. சரிம்மா. ஆமா இந்த தோட ரேட் எவ்வளோ? 6000 ரூபாய். 6000 ரூபாயா? ஏங்க நீங்க இருந்தா நான் கேட்ட உடனே இந்த பட்டு புடவை வாங்கி வந்து கொடுத்துருப்பீங்க. என்ன பண்றது? ஆனா உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கிறான். பொண்டாட்டி ஒண்ணு கேட்டக்கூடாதுன்றான், உடனே வாங்கி கொடுத்துறான். அவன் மேல உயிரா இருக்கிறான். என்ன அவன் மேல பாசமா இருக்கிறேன்னு என்ன எங்க மறந்துடுவானோ? அவன் சொல்றது நான் தானே. பட்டு புடையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்க போறேன்? 6 வயசு அதுங்க வாழ்ந்துட்டு போட்டோம். என்னங்க அத்தை புடவை கேட்டாங்களாமே? ஆமா பட்டு புடவை கேட்டாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? நான் வாங்கி தரல. ஏங்க கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா? இப்ப என்னடியாச்சு? அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. ஏன் வயசான தோடு புடவை மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்ன? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே. அவங்க உங்க அம்மா தானே, உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியே இப்படி பண்றீங்க? அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? மாமா இருந்தா நேத்து அவங்களுக்கு வாங்கி தந்திருப்பாரு தானே. நான் மன்னிச்சிருடி. முதல்ல போய் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நேற்று அவ்வளவு ஆசை என்கிட்ட புடவை கேட்டீங்க, அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நல்லா நீ மன்னிப்புலாம் கேட்டுக்கின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சகஜம் தானே. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவ என்ன கேட்கறாளோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அவன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மாவெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. விடு. அர்ச்சனா கொடுமா. ஆமா இந்தாங்க உங்க பையன் வாங்கி கொடுத்தது. அம்மா இந்தாங்க நீங்க கேட்ட தோடு. நல்லா இருக்குப்பா. பக்கத்து வீட்டு மரகதம் ஆனா அவனா புள்ள எதனா வாங்கி கொடுத்தா பெருமை பேசுறல. என் புள்ள என்ன வாங்கி கொடுத்துருக்கான் பாருன்னு காட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப பாத்தீங்களா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? இனி பாரு எங்க அம்மாவை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்க போறேன்னு.